எங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம். இந்த பஸ்ஸை விட்டால் கரெக்டாக போய் எக்ஸாம் எழுத முடியாது. நிறுத்தா வந்துட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசுகிற கொஞ்சம் சேட்டை பிடிச்ச காலேஜ் தான். யார் எந்த காலேஜ் சார்? நந்தனமாச்சு. அர்ஜுன் சார் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது. ரஜினி சார் தான் வந்து முதல்வன், சத்யராஜ் சார் வந்து அந்த ரகுவரன் சார் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த முதல்வன் இன்டர்வியூ ஸ்வீன் எடுக்கும்போது அர்ஜுன் சாரும் ரகுவரன் சாரும் வாண்டடாக 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளோ வாங்கினேன்? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து குப்பத்து பசங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ இந்தியன் பார்த்த அன்னைக்கோட லஞ்சம்ங்கிறது ஒழிஞ்சு போயிருப்பாங்க. இந்திரனோட கதை வந்து ஒரு சிறுகதையிலிருந்து அதை நான் முற்றிலும் உருவாக்கம் தான். இதுக்கு பேர் தான் துரோகம். சங்கர் சார் எப்பவுமே அந்த டயலாக் ஒரு தடவை மாடுலேட் பண்ணி படித்து காட்டுவாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும். அப்போ அவர் கண்ணை கவனிங்க, அவர் முகபாவத்தை பாருங்க அப்படின்னு. நடிக்க தானே அவர் ஃபர்ஸ்ட் வந்தார். ஆமாம், நடிக்கணும்னு தான் வந்தார். ஆனால் நாங்கள் யாருமே அவர் நடிக்க வைக்கல. அவர் சங்கர் சார் படம் இல்லாமல் செல்லமே படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இங்கே சுறாலாம் வருமா? அட பாவிகளா, அது தெரிஞ்சுமா என்ன உள்ள நினைங்க. நீங்கள் எடுத்த ஒரு படம் வந்து ஏன் இந்த ஒரு ஜானருக்கு போனீங்க? இப்படி வால்மீகி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருந்தால் ஒருவேளை ரசிகர்கள் இன்னும் அதிகமாக கொண்டாடி இருப்பாங்க. அது அந்த பாயிண்ட்டை ஒத்துக்கணும். அதற்கான முழு பொறுப்பையும் இயக்குனராக நான் அதை எடுத்துக்கணும். ஐ நீடட் அ பிரேக். நான் வந்து இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் ஆனந்தவர்ஷன் சார். வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம். இந்த பஸ்ஸை விட்டா பரீட்சை எழுத முடியாது. அதான் ஏறணும். அண்ட் ஆல்சோ நோன் அஸ் அந்த முதல்வன்ல வர ஒரு யங் ஆங்கிரி மேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு சின்ன சுவாரஸ்யமான நிகழ்வு. ஆக்சுவலாக முதல்வனில் தான் நான் ஃபஸ்ட்டு சங்கர் சார்கிட்ட தான் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது கதை அவர் அதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தார். ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பஸ் டிரைவருக்கும் நடுவில் ஒரு தகராறு வருது. அது ஒரு பெரிய ஒரு பந்த் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாகுது. பட் அந்த முதல்வர் முடிவெடுக்கலை அப்படிங்கிறதுலேருந்து அதுதான் வந்து பிவட்டல் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது காலேஜ் முடித்த யங் பாய்னா உன்ன மாதிரி ஒரு பையன் இன்னொரு பையனும் ஒரு லேட்டாக சொல்லும்போது ஒரு நாள் கேட்டார், நீ எந்த காலேஜ் அப்படின்னா நான் என்னுடைய காலேஜ் பேரை சொன்னேன். நாங்கள் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச காலேஜ் தான். யார் எந்த காலேஜ் சார்? நந்தனமாச்சு. ஓகே. சிரிச்சார். இதை விட நீங்கள் சேட்டை பண்ணியிருப்பீங்க, அது தெரியும். அப்போ நீ தான் ஒன்று மாதிரி பையன் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகிடுச்சு. அதாவது எப்போவுமே நாங்கள் ரொம்ப டைம் கான்ஷியஸாக இருக்கும், பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைக்கி மட்டும் நான் ஷூட்டிங்க்கு லேட்டாக போனேன். ஓ, ஆக்டர் ஆகிட்டீங்க. இது மொத்த யூனிட் வெயிட் பண்ணிட்டேங்க. ஒரு 15 நிமிஷம் தூங்கிட்டோம். ஐயோ. டிரைவர் வண்டியை தள்ளி எங்கேயோ போட்டுட்டு தூங்கிட்டாரு. வண்டி வரலன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிச்சு பார்த்தா அப்போ மொபைல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆஃபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுறோம். வண்டி கிளம்பிடுச்சு சார். இப்போ எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் பிக்கப்புக்கு வண்டி வந்துச்சு, வரலை அப்படின்னு அலறி அடித்து கண்டுபிடிச்சி தேடி போய் அந்த டிரைவர் எப்படின்னா, சாரி சார், எங்கள் நம்ம தெருக்கிட்ட வரும்போது அங்கே நாய் இருந்தது, பயந்துட்டு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் போட்டுட்டேன், தூங்கி போயிட்டேன் சார் அப்படின்னா டிரைவர் தூங்கி போயிட்டாரு. எந்திரிச்சு ஒரு வழியாக கிளம்பி ஒவ்வொரு தடவை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே மொத்த யூனிட் அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க. பயங்கர ஜாலியாக ரிசீவ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் கிண்டல் அடிச்சு. ஐ மிஸ் கேவி ஆனந்த். அவர் தான் அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். சச் நைஸ் பர்சன். அவர் நான் சிரிக்கிறாரு, சார் நடிகன் ஆகிட்டேன் சார் 10 பொருத்தமும் பக்காவாக வந்துருச்சு. நடிகன் ஆகிட்டான்னு அந்த டைலாக் மட்டும் எங்களுக்காக பேசி காட்ட முடியுமா சார்? எங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாமு. இந்த பஸ்ஸை விட்டா பரீட்சை எழுத முடியாது. நிறுத்தா வந்துட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசுகிற. முதல்வன் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு இதை வந்து என் லைஃப்பில் நான் முதல்வன் உங்களோட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மறக்க முடியாத அனுபவம், இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். சங்கர் சார் முதல்ல எங்களுக்கு சொல்கிறதே வந்து இன்றைக்கி ஷூட்டிங் அப்படின்னா இன்றைக்கி ஷூட்டிங் நடக்காதுன்னு டிசைட் பண்ணி, ஏன் நடக்காதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணு, அது எல்லாத்துக்குமான சொல்யூஷனை தேடினேன்னா ஸ்மூத்தாக ஷூட்டிங் நடக்கும் நம்பர். அதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியரியை. இன்றைக்கி ஷூட்டிங் நடக்காதுன்னு என்ன பண்ணாது, பேசிக் என்ன இருக்கணும், ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம வர வேண்டிய நடிகர்கள் வராமல் இருந்தால் நடக்காது. சரி வந்துட்டாங்க, அப்போ வர வைக்கிறதுக்கான வழியை செக் பண்ணு, அதை பார்த்துடுவோம். இப்போ டெக்னிக்கலாக என்ன பண்ணணும்,
கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் வராமல் இருக்கலாம் அப்படின்னா அப்போ லைட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டாக வர வைக்கணும். அடுத்தது என்ன, செட்டு ப்ராப்பர்ட்டிஸு காஸ்டியூம்ஸு, ஸோ இதை வர வைக்கணும். இதுக்கெல்லாம் நடந்துடுச்சா இது முந்தின நாளே செக் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன, இத்தனையை மீறி அங்கே நிர்வாக சூழலால் அல்லது இயல்பு சூழ்நிலைகளில் என்னென்னலாம் தடைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி சமாளிக்கிறது, ஸோ இதுக்கு தயாராகும். சரி, இதையே தாண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நடிகரால் நம்ம என்ன நீங்கள் பிளான் பண்ணாலும் ஒரு நடிகர் கரெக்டாக இந்த ஷாட்டை வந்து இவர் 7 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துருவாருன்னு யாராலையும் அறுதிட்டு கூற முடியாது. எந்த இயக்குனரும் ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா 5 டேக் 8 டேக் 10 டேக்னா போய் தான் ஆகணும் அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும். அப்போ அதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நாங்கள் முன்னாடியே அதை பற்றின ஒரு ஐடியா கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட. திறமையான நடிகர்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சிட்டுருவாங்க. ஒரு நாள் செட்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டுன்னு. சங்கர் சார் எப்போவுமே அந்த டயலாக் ஒரு தடவை மாடுலேட் பண்ணி படித்து காட்டுவார், எங்கே பாஸ் கொடுக்கணும்னு. அப்போ அவர் கண்ணை கவனிங்க, அவர் முகபாவத்தை பாருங்க அப்படிமே. நான் சங்கர் சாருக்குள்ள ஒரு நடிகர் இருக்காரு, நடிச்சு காட்டுறாரு. அந்த முகபாவம் மிக தெளிவாக அவர் எதை எதிர்பார்க்காரோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். நடிக்க தானே அவர் ஃபர்ஸ்ட் வந்தார். ஆமாம், நடிக்கணும்னு தான் வந்தார். ஆனால் நாங்கள் யாருமே அவர் நடிக்க விட்டது இல்லை. அவர் கிண்டலாக ஒரு இன்டர்வியூலே கூட சொன்னார், இந்த மாதிரி சன் டிவி இன்டர்வியூவில் ஒரு தடவை சொல்லிட்டாரு, என் அசிஸ்டன்ஸ் என்னை நடிக்கவே விட மாட்டாங்க, பாய்ஸில் நான் நடிச்சே தெரியணும்னு சொன்னது. ஓகே, ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்னா, அந்த பாய்ஸில் மாற சாங்க்கு நடுவில் ஒரு டிரான்சிஷனுக்காக கேமரா முன்னாடி இப்படி ஒரு கை மட்டும் வந்துட்டு போகும். ராஜீவ் சுந்தரம் மாஸ்டருடைய கையும் அது சங்கர் சாரோட கையும் தான். வேணா அந்த கையை மட்டும் விட்டுட்டு போக நடிக்கணும்னு சொன்னதுக்குன்னு அவர் சிரிச்சுட்டு சொன்னார், நீங்களாம் நடிக்க முடியாது, நடிக்க விடாதுன்னு அடிக்க வேணாம் கிண்டல் அடிப்பார். காதலெல்லாம் அந்த ஒரு ஷார்ட்ல ஏதாவது நடுவில் போய் உட்காந்துக்குவாரு. சிவாஜியில் அப்படியே ஒரு இதில் நின்றுக்காரு, நண்பன்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற வரைக்கும் அவர் நடிக்க விடல யாரும். நாங்கெல்லாம் வந்து நக்கல் அடிச்சிட்டோம், நடிக்க வேணாம் சார், நீங்கள் டைரக்ஷன் நல்லா இருக்கு, டைரக்டராக இருங்க அப்படிங்கிறது. சார், முதல்வன்ல வந்து அர்ஜுன் சார் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது, இவங்க நடிக்கிற மாதிரி இருந்தது, இவங்க நடிக்கிற மாதிரி இருந்தது. உதாரணம் வந்து விஜய் சார் கிட்ட கேட்டிருந்தாங்க, ரஜினி சார் கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அந்த ப்ராசஸ்லலாம் நீங்கள் இருந்திருப்பீங்கள்ல, என்ன நடந்தது? ஆக்சுவலாக ப்ரிலிமினரி ப்ராசஸில் நான் இல்லை. அது வந்து ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் மிஸ்டர் பாரத் மாதிரியான அதே காம்பினேஷன் தான் முதல்ல முடிவு பண்ணதாக சங்கர் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. டைமில் ரஜினி சார் தான் வந்து முதல்வன், சத்யராஜ் சார் வந்து அந்த ரகுவரன் சார் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சில காரணங்களால் அது ரஜினி சார் அப்போ பண்ணலை. என்ன எதுன்னு அந்த உண்மையான காரணங்கள் விவரங்கள் தெரியல. ரஜினி சார் பண்ணல அப்படின்னு ஒன்று. அவர் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேபி அவர் கொஞ்சம் ரொம்ப யங்காக இருந்தார். நம்ம அந்த யங்காக தான் கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு பார்வை சங்கர் சார்கிட்ட இருந்து. அது அடுத்த இளம் தலைமுறை வந்துடட்டும், முதல்வர்னாலே நம்ம உடனே என்ன நினைக்கிறோம், ஒரு 65-70 வயது அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும்னு. ஏன் அப்படி? ஒரு 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 28 வயதில், ஒரு 23 வயதில் ஒருத்தரால் ஒரு IAS ஆஃபீஸராக வந்து ஒரு நிர்வாகத்தை ரொம்ப திறமையாக செய்ய முடியும் அப்படின்னா, ஏன் ஒரு 23 வயசு பையனால் முதல்வராக வந்துட முடியாது? 25 வயசில் 21 வயசில் ஓட்டு போடுறதுக்கு அதாவது அந்த முதல்வரை தேர்வு செய்யும் தகுதியை வந்து 21 வயசில் கொடுக்குறாங்க. அப்போ முதல்வராக உட்காரத்துக்கு ஏன் 23 25 வந்துடக்கூடாது? ஒரு பழுத்த அனுபவசாலியால் மட்டும்தான் முடியணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து இதெல்லாம் சங்கசாரம் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு காரணத்திற்காக தான் விஜய் சார் ஒரு யங்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஒரு சரியான ஒரு டஃப்பான வில்லன் அப்படிங்கிறது அந்த ஏஜுக்கு அப்படிங்கும் பொழுது ரகுவரன் சார் வந்தார். ரகுவரன் அவர் வந்து ரியலி மிஸ் ஹிம். அவர் இன்னும் நிறைய நாள் நம்மளோட இருந்திருக்கணும். அவரை மாதிரி ஒரு நடிகரெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இது ஒன்று சொல்லிட்டேன். இந்த முதல்வன் இன்டர்வியூ ஸ்வீன் எடுக்கும்போது அர்ஜுன் சாரும் ரகுவரன் சாரும் வாண்டடாக 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. இங்கே ஃபில்ம் இன்ஸ்டியூட் இது இருக்குல்ல, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருந்து அந்த ஃப்ளோரில் தான் அந்த செட்டு போட்டிருந்தோம் QTV தமிழில். அர்ஜுன் சார் இந்த பக்கம் இருப்பார், ரகுவரன் சார் அந்த சைடு இருப்பார். டைலாக் பேப்பர் ஸ்கிரிப்ட் நான் ஹேண்டில் பண்ணுவேன், போய் பார்த்துட்டு சொல்லுவேன். ரகுவரன் சார் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மூமெண்ட் வரைக்கும் ஜாலியாக இருப்பார். ஆனால் ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் அதுக்குள்ளே ஊறி போய்டார், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார். யூ ஒன்ட் பிலீவ், தனியாக சேர் போட்டு தனியாக உட்காந்துட்ருப்பார் எப்போவுமே. அந்த இன்டர்வியூ சீன் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவர் தனியாக தான் இருப்பார், அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். நாங்கள் போய் கூப்பிட்றதுனா கூட கூப்பிட்டுற மாட்டோம். நான் போயிட்டு அப்படி பக்கத்தில் அங்கே நிற்பேன். ஜஸ்ட் என்னுடைய நிழல் ஆடுறதோ ஒரு அருகாமை தெரிஞ்சோடனே அப்படி முழிச்சு பார்த்துட்டேன்னா நான் நகர்ந்து வந்துடுவேன், பின்னாடி நடந்துடுவேன். அவ்வளோ சீரியஸாக அவ்வளோ ரிஜிட்டாக அவருடைய இயல்புகளை உருவாக்கி வச்சுருந்தார். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தோணும். பிகினிங்கில் சாதாரணமாக இருப்பார். நீங்கள் அதை இன்றைக்கி காட்சியாக எடிட் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும்.
ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம் அதை இமேஜின் பண்ண முடியறது இல்லையா? அதுதான் ஒரு நல்ல நடிகருங்கிறது. 2 பேருமே அவர் அர்ஜுன் சாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த காட்சியை அது ஒரு தனி படம்ங்க. அதாவது இப்போ ஒரு டெம்ப்ளேட் சொல்கிறேன்ல, ஒரு படம்ங்கிறது இப்படி ஒரு ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு முடிக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறதுன்னு. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? அந்த இன்டர்வியூ காட்சி மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பாருங்கள். நான் உண்மையாக படத்தை பற்றி கற்றுக்கணும், ஒரு திரைக்கதையை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் யாராவது ஆர்வம் இருந்ததுன்னா அந்த இன்டர்வியூ காட்சி மட்டும் தனியாக போட்டு பார்க்க சொல்லுங்கள். அது ஒரு தனி படம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு இயல்பு நிலை வரும், ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் வரும், இவர் லைட்டாக அவரை கிண்டி விட்டுவார், அவர் கடுப்பாயிடுவார், அந்த கோபம் உச்சத்துக்கு போகும், ஒரு எதிர்ப்பு வரும், உன்னால் முடியுமாங்கிறத சவால் விடுற ஒரு தன்மை வரும், ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வரும், ஒரு கிளைமேக்ஸை இருந்து பாடுறான்னு பண்ணுறது முடியாதுல்ல, இப்போ மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொண்டுட்டு வரும். மாட்நாடா மானஸ்த இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கடைசியான ஒரு கிளைமேக்ஸு செட்டில் ஆகும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து நல்ல அதைத்தான் சொல்கிறேன், ஒரு நல்ல நடிகர் எப்போவுமே வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். இது சரியான பதில் இல்லையே. பல வருஷங்கள் படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியும் அது மேலே இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து குப்பத்து பசங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அர்ஜுன் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வரும். பக்கத்துல இருக்கிற குப்பத்து பொறுக்கி பசங்க எங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். அது லேட்டர் நிறைய சோஷியல் மீடியாஸ்லலாம் வந்து அதை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணியிருக்காங்க? அந்த டைம்லேயே பாருங்கள், குப்பத்தில் இருக்கிறவங்க தான் இப்படி இருக்கணுமா, ஏன் அதை அப்படி காட்சி அமைப்பு வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அதை பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம், அது அந்த ஸ்டீரியோ டைப்பிக்கலாக ஏன் அது அப்படி இருக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. நடந்த ஒரு இயல்பு முதல்ல விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் இதற்கான என்னுடைய பார்வைகளை சொல்கிறேன். பொதுவான சமூக பார்வையாக இப்படி இருக்குது அப்படின்னா அது நமக்குள்ளே உள்ள தப்பு தான். குப்பத்து பசங்கன்னு சொல்லிட்டா குப்பத்தில் ஒரு பையன் கெட்ட பையன் இருக்கான், குப்பத்துலேருந்து பெரிய ஆளாக வந்தாலும் அதையும் நம்ம பாராட்டி சொல்ல போகிறோம் இல்லையா? சார் அந்த காலகட்டம் அந்த ஒரு மனிதரை மட்டும்தான் தப்பாக சொல்லியிருக்கேன். அந்த குப்பத்திலிருந்து ஆளன்னு ஒருத்தர் இருக்கான், அந்த பசங்க வராங்க, அந்த 4 பேர் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு தான். அதே இதில் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. இவர் இது இப்போ பின்னாடி காட்சியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஒரு நாள் இதெல்லாம் முடித்து 2ஆம் பாதியில் அடிபட்டு சகதியில் கடக்கும்போது இவருக்கு உதவி செய்ய வரப்போகிறவங்க யார் வந்து நிற்கிறாங்க, இவரை முதல்வராக வரணும்னு கூட வந்து நிற்க போகிறவங்கலாம் யார் நிற்கிறாங்க? இதுதான் பாயிண்ட். இல்லை சார், நம்ம விசிபிளாக வந்து வேர்பலாகவே வந்து குப்பத்து பசங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சியை வச்சிடுறோம். லேட்டர் வந்து அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவரை வந்து பார்த்துக்கிறாங்க, அவர் அடிபட்டு கிடக்கும் போது குப்பத்து ஆளுங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரியான சீனோ இல்லை அந்த மாதிரி டைலாக்ஸோ இல்லை. ஆடியன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மைண்ட் செட் அவங்க டியூன் ஆகிடுவாங்கல்ல, ஓகே குப்பத்தில் இப்படி தான் நடக்கும், அண்ட் அதனால் நிறைய குப்பத்து பசங்க வந்து பாதிச்சிருக்காங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். வேலை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, படிக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு சரியான இது கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி ஸ்லம் ஏரியாலேருந்து வராங்க அப்படின்னா மெயினாக சினிமாவில் இதை காட்டி தான் வந்து நடந்திருக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் ஓகே. அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி சினிமாவில் இப்படிலாம் காட்டி தான் எங்களுக்கு ஒரு வேலை பார்க்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண, அதாவது அப்படி இருந்தவங்க பிரச்சனை கிடையாது, அதை மாறி இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்குது. அதை சினிமாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறாங்க. இல்லை, நான் இந்த சினிமாவை பார்த்த உடனே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற கருத்தை கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ இந்தியன் பார்த்த அன்னைக்கோட லஞ்சம்ங்கிறது ஒழிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? இந்தியனுக்கு எனக்கு எதிரான கருத்து இருக்குது. நான் சங்கர் சார்கிட்ட கேட்டிருக்கேன், நான் சினிமா வந்துட்டு இந்தியனை பற்றி சொல்லும்போது சார் அப்போ வந்து கொலை தான் தீர்வா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா சினிமாட்டிக்காக, அது அகைன் எக்ஸாஜரேஷன். கண்டிப்பாக நிஜ வாழ்க்கையில் யாரையும் கொலை பண்ணுறதுக்கு துணியவே மாட்டாங்க. நீ எவ்வளோ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கொலைங்கிறத ஏற்பட்டுரும், ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி மேலீடு. சினிமாவில் கொலைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அது என்னென்னா ஒரு கோபத்தின் உச்சமாக மட்டும்தான் பார்வையாளருக்கு சென்றடையும். அப்போ என்ன கொண்டு தண்டனை பயம்ங்கிறத கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்லி இருக்காரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சினிமாவை பார்த்து பண்ணிட்டேன் அப்படின்னா சினிமாவில் 1000 காதல் சொல்லியிருக்காங்க, ஜாதிய மறுப்பு கொள்கைகள் எத்தனையோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இத்தனை சினிமாக்களை பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கலாம்ல. சினிமாவில் 12th சாதாரண ஒரு மார்க் வாங்கின பையன் வந்து அதுக்கப்புறம் போராடி கஷ்டப்பட்டு படித்து மிக பெருசாக வந்திருக்காங்க. எத்தனை சினிமா வந்திருக்கு, உயர்ந்து வந்தவர்களை. யார் எதுலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முதல்வன் பார்த்தீங்களா, அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. குப்பத்து பசங்கன்னு அந்த ஒரு டைலாக் சொன்னால சமூகமே மாறி போச்சுன்னு சொல்லாதீங்க.
ஒரு கேமராமேனாக இருந்தாலும் உனக்கு திறமை இருந்துன்னா நீ சிஎம்மாக வரலாம். அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் உள்ள நல்ல பாயிண்ட் எடுத்துங்க. ஒரு நல்லவன், அது அவர் சொன்ன அடிப்படை அதுதான். ஒரு நல்லவன் நினைத்தால், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா, எனக்கு டைம் இல்லை, சூழ்நிலை இல்லை, பண்ண முடியாது, இங்கே அப்படி இருக்குது, அந்த கதையெல்லாம் சொல்லாது. ஒரு நாள்லே செய்ய முடியும் அப்படின்னா அவர் அதை தான் டயலாகாக சொன்னார். அவர் சொல்ல வந்த கருத்து அதுதான். அதனால் ஒரு சினிமாவில் சொன்ன ஒரு வார்த்தை தான் அப்படி வந்துடுச்சு அப்படின்னு இல்லை. அப்படியே பார்த்தாலும் ஒரு காலேஜ் பொண்ணு டக்குன்னு சொல்கிறது என்ன பண்ணுவாள், அவளுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவாள், எனக்கு பக்கத்தில் அந்த ஒரு குப்பம் இருந்துச்சு, அந்த குப்பத்து பசங்கன்னு தான் அவள் ரெஃபர் பண்ணுவாள். அதற்கான இயல்பு தான். இப்போ அந்த பொண்ணுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறதுக்காக வந்து ஒரு ஏரியா பேரை சொல்லிட முடியாது, ஜென்ரலைஸ்டாக சொல்லி ஆகணும். அப்போ நாங்கள் ஷூட் பண்ண போகிற ஒரு இயல்பான இடங்கள் ஒரு இது. அதனால் இதை வந்து ஒரு குறையாக, இதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு குறையாக சொல்லணும்னு நினைக்கிறவங்களா மட்டும்தான் அப்படித்தான் நான் எனக்கு எடுத்துக்க தோணும். எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்டில் சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாமல். பாய்ஸ்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் புதுசாக யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் அப்படின்ற ஒரு முடிவு தான். எங்களுக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சங்கர் சாரோட படைப்பில் இப்படி ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒர்க்கிங் இன் பாய்ஸ் எப்படி இருந்தது சார்? பாய்ஸ் வந்ததுங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது ஆக்சுவலாக முதல்வன் முடிச்சதுக்கப்புறமே ரோபோ ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டார். அது உங்கள் எல்லாருக்குமே கமல் சார் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. ரோபோ ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம் அப்போவே. ரோபோன்னு அப்போ அது ஸ்கிரிப்ட் எந்திரனால. அதுக்கப்புறம் சிவாஜியுமே ஸ்கிரிப்ட் அப்போவே பண்ணியிருந்தோம். சார் இன்டரப்ட் பண்ணுறதுக்கு நினச்சிருங்க, ரோபோ ஏன் சார் அந்த டைமில் மெட்டீரியலைஸ் ஆகலை? ஏன்னா கமல் சார் ஃபோட்டோ ஷூட்லாம் கூட நடந்திருக்கும். கமல் பிரீத்தி சிந்தா வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணது. அன்றைய தினம் வந்து அந்த பென்டாஃபர் நிறுவனம் தான் அதை தயாரிக்கிறதா இருந்தது. ஏன்னா அவங்க சிஜியில் ரொம்ப பயோனியர்ஸு. அப்புறம் அந்த நிறுவனத்திற்கான அவங்க சூழ்நிலைகள், அந்த நிறுவனமே வந்து ரொம்ப டவுன்ஃபாலை சந்தித்ததுனால அவங்களால எவ்வளோ பெரிய பட்ஜெட்டை பண்ண முடியலை. அதனால தான் அது நடக்கலைங்கிறது தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. அந்த அளவுக்கு தான் சூழல் இருந்தது. இன்றைக்கி சார் எந்திரன் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? இல்லை, பாய்ஸ் வரைக்கும் தான் இருந்தேன். ஆனால் ஸ்கிரிப்டிங் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸ்கிரிப்டிங் அப்போ இருந்தோம். இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதாவது எந்திரனோட கதை வந்து ஒரு சிறுகதையிலிருந்து, அதை நான் முற்றிலும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது வந்து கோர்ட்லேயே வந்து அது கன்ஃபார்ம் அது இட் இஸ் சப்ஜுடிஸ், லேட் நீதிமன்றம் முடிவு பண்ணுறது. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணதுனால கேட்குறேன், அந்த ஸ்கிரிப்ட் எப்படி எவால்வ் ஆச்சு? ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது யூ நோ தட் நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்கல்ல. இது இல்லை, அது ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றின ஒரு ஆர்டிக்கலை படித்து அதிலிருந்து உருவானது தான் அது. ஏன்னா அந்த எந்திரன் இப்போ அந்த படம் வந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தீங்கன்னா பைசென்டினல் மேன்கிற மாதிரி படங்கள் வந்துடுச்சு, ஐரோபோட் மாதிரி படங்கள் எல்லாமே அப்போ முன்னாடி அதெல்லாம் வந்துடுச்சு. சைபோர்க்ஸை பற்றின படங்கள் எல்லாம் ஹாலிவுட்டில் எத்தனையோ படங்கள் வந்துடுச்சு. சுஜாதா சாரே என் இனிய இயந்திராங்கிற கதையை வந்து அதற்கு பல காலம் முன்னாடியே எழுதிட்டார். அந்த கதையோட அடிப்படையே என்ன, அந்த ஒரு குட்டி நாய்க்குட்டி, ரோபோ நாய்க்குட்டி தான் அந்த கதையோட என் இனிய இயந்திர கதைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுதிட்டார். ஸோ இதெல்லாம் நிறைய முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். எந்த கதையுமே அந்த மாதிரி இது இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த கதை பாயிண்ட்டை பற்றி எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அந்த கதை உருவானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றின ஒரு கேள்வி வந்து சங்கர் சார் அதே ஒரு கேள்வியாக இருந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்ன வந்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஹியூமன் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ஏன்னா வி ஆர் அ பஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ், வி லிவ் அவர் லைஃப் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து, அப்போது அதுக்கு எமோஷன்ஸ் வந்தால் என்னத்துக்கு ஆகுங்கிற மாதிரியான கேள்வியாக இருந்து இப்படி அமைப்பில் உருவானது தான் அந்த எந்திரன் கதை, ரோபோ கதையை. கமிங் பேக் டு பாய்ஸ், யூஸ்வலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த காஸ்டிங் இதெல்லாம் எடுத்துக்குவோம் இல்லையா, டெஸ்ட் ஷூட்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம். பாய்ஸில் ஒரு சீன், அதில் இந்த ஜூங்கிற கேரக்டர் நக்குல் பண்ணியிருந்தார். அந்த பையன் வந்து அவங்க அப்பா அவனை வழிமறித்து நிறுத்தி பஸ்ஸில் இருக்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எடுத்து காட்டி யார் அவங்க அம்மாவன்னு அவனை திட்டினா உள்ள ஒரு லவ் லெட்டர் இருக்கும். அந்த லவ் லெட்டர் எடுத்து நீ படிடான்னு ஒரு பையனுக்கு சொல்லணும்னா, காலேஜ் பையன் டயலாக் பேசுகிற மாதிரி தைரியமாக அந்த லெட்டர் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு பையனை நல்லா ஸ்மார்ட்டாக ஒரு பையனை பண்ணோம். டெஸ்ட் ஷூட் பண்ணோம். இதான் சீன் நம்ம வழக்கமாக ஆஃபீஸ்லேயே நடிக்க வச்சு எடுப்போம்ல. நான் எடுக்கும்போதுலாம் அந்த பையன் நல்லா பண்ணிட்டாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு நெருக்கடி. அந்த பில்டிங்கை வந்து இடிக்க போகிறாங்க. எங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பழைய பில்டிங் கிடச்சிருக்கு. ஸோ ஷூட்டிங்க்குன்னு கேட்டோம் அப்படின்னு, சரி எப்படி இருந்தாலும் சங்கர் சார் மேலே இந்த மரியாதைக்காகவும் டீம் ஷூட்டிங்க்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு காலியாக இருந்த ஒரு பில்டிங் நாங்கள் செட் பண்ணி அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கும் அடுத்த நாள் நாங்கள் முடிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், ஷெட்யூல் அந்த மாதிரி டைம். சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணி டைம் இருக்கும். இந்த பையன் அந்த சீன் ஷூட் பண்ண வரோம். எங்கள்கிட்ட கேமரா நாங்கள் எடுத்த ஹேண்டிகேமில் மிக திறமையாக நடித்த அந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கேவி ஆனந்த் சங்கர் சார்லாம் பார்த்தோன்னே கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சுட்டு திரும்ப டேக் வாங்கிட்டே இருந்தார். உடனே
டைரக்டர் சொல்லிட்டாரு. எங்கள் சங்கர் சார் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவார், எதையுமே கோவப்பட மாட்டார். ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட மாட்டார், அவர் சிரிப்பார், ஒரு மாதிரி அது புரிஞ்சுக்குவார். அவர் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு. சரி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கொடுத்துக்கலாம், அது பண்ணு, இதுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்ட்டு போய் உட்காராரு. நீ தானே செலக்ட் பண்ண அப்படின்னு கிண்டல் அடிப்பார். உட்காரு அப்படின்ட்டு இப்போ சொல்லுவார். அப்புறம் நானும் வந்து முரளி மாதிரி இதே முரளி மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட போகிறேன் அப்படின்னு கிண்டல் அடித்தார். அதுலேயும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக டக்குன்னு போய் அப்போ அப்படியே இருந்து இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக கிளாப் கொடுத்துருந்து அப்படியே வச்சோம், போய் உட்காந்துட்டு நடி அப்படின்ட்டாரு. டக்குன்னு டீம் பழக்கப்பட்ட டீம் தான், நாங்கள் போய் உட்காந்து நடிக்கிறதுங்கிறது ஒரு இதுவாக நடித்தோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே நடிக்க வச்சுருவார் சங்கர் சார். ஏதாவது டக்குன்னு ஒரு அவசரம் ஒரு பாசிங் பண்ண, நீ பண்ணு, இதை நீ ஓட்டு, இதை நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வனில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுமே நடிச்சிருந்தோம் முதல்வன்லையும். அடுத்து வந்து நீங்கள் சங்கர் சார் படம் இல்லாமல் செல்லமே படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், வந்து விஷாலோட முதல் படம் ஹீரோவாக நடிக்கிறாரு. யார் விஷால் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பார்க்குறோம். அதில் வந்து பரத் அவர்களும் நடிச்சிருப்பார். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி நடந்தது? நீங்கள் எப்படி அந்த படத்துக்குள்ளே போனீங்க? விஷால் ஏன் எப்படி அந்த படத்தில் கேஸ்ட் ஆனார்? விஷால் வந்து பேசிக்கலி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அர்ஜுன் சார் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராலாம் 2-3 படங்கள் இருக்காரு. ஆமாம், படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஆசை வந்து ஹீரோவாக லான்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஜிகே ரெட்டி சாருடைய மகன் தான் அவர். அவங்க அப்பாவும் ஒரு பட தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால பண்ணாங்க. ஜிஜே சினிமாஸில் அவர்கள் நண்பர்கள். ஸோ ஃப்ரெண்டோட கம்பெனியில் லான்ச் ஆகிறாரு, பண்ணணும்னு சொல்லி காந்தி சார் சொன்ன 2 கதைகளும் ஏதோ சொல்லியிருக்கிறவங்களுக்கு பண்ணலாங்கிற மாதிரி. இதில் செல்லமே கதை வந்து காந்தி சார் சொன்னார், இது பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. செல்லமேல ஒரு விஷயம் வந்து பயங்கர ஜாலியான ஒரு நிகழ்வு. என்ன சொன்னால், அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணுறது வந்து நல்ல க்ளீன் வாட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்தமானில் ஷூட் பண்ணோம். அந்தமானில் லொக்கேஷன் பார்க்கலாம் முன்னாடி போயிருந்தோம். காந்தி சார் நாங்கள் அங்கே இருந்த லோக்கல் ஃபிஷர்மேன் சொன்னாங்க, ஒரு இடம் வந்து ஒரு 300-400 அடிக்கு மேலே அங்கே ஆழமான இது, அங்கே ஷார்க்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு எப்போ ஷூட் போகும்போது கேஷுவலாக சொல்கிறாங்க. இது விஷால்கிட்ட சொல்லலை, நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக அவர் ஜம்ப் பண்ணணும், அதுதான் அந்த ஷார்ட்டை நீங்கள் ஷூட் பண்ணுறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படகுல போவாங்க, லாஸ்ட்டாக வந்து அவர் அந்த போட்டு இதுவாகிடுச்சின்னு உடனே கீழே குதிப்பார், குதிச்சு ரீமாசனை காப்பாற்றுப்பார். அவர் அந்த குதிக்கிற ஷார்ட்டுக்கு எடுக்கணும். நாங்கள் எக்ஸாக்டாக அந்த ஷாட்டு எடுத்த இடத்துல வந்து ஒரு 400-500 அடிக்கு மேலே ஆழமாக இருக்கலாம், அங்கே சுறா மீன்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னால், இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட, எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஷாட்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நின்றுட்டு இருக்கும்போது விளையாட்டை கேட்பார், என்ன அப்புறம் உங்களுக்கு பயமா இல்லையானது? எனக்கு பயமே கிடையாது, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. 6 அடிக்கு மேலே 1 இன்ச் இருந்தாலும் ஒன்று தான், எனக்கு 400 அடி இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவேன். சிரிப்பார். வந்ததுக்கப்புறம் ஒரு என்ன பயப்படவே மாட்டேன், நீங்களே பார்த்து அப்படிங்க, தலைவரை மேட்ரு அது கிடையாது, குதிச்சிட்டிங்க நீங்கள், திரும்பி அந்த சாட்டை முடிகிற வரைக்கும் எனக்கு இதாக வச்சுனேன். இப்போ தான் 10 நிமிஷம் முன்னாடி சொன்னாங்க எனக்கு, அது இங்கே சுறாலாம் வருமா, அட பாவிகளா, அது தெரிஞ்சுமா என்ன உள்ளது நினைங்கன்னா என்ன பண்ணுறது, வந்துட்டீங்க. நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை, அந்த மொமெண்ட்டில் திடீர்னு வந்து சொல்கிறாங்க. சங்கர் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் பண்ண படங்கள் முக்கால்வாசி படங்கள் கமர்ஷியலி படங்கள். ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு படம் வந்து ஏன் இந்த ஒரு ஜானருக்கு போனீங்க? இப்படி ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அந்த மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தா அது எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை அது வால்மீகி உருவாக்க தூண்டுச்சு. நான் ஒரு முறை ஒரு பர்ஸை மிஸ் பண்ணினேன், ஒரு பிக் பாக்கெட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அந்த பர்ஸில் பெரிய காசு இல்லை, அன்றைக்கி மொத்தமே 10 ரூபாயோ 15 ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தேடியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அப்போது எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு. அன்றைக்கி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு மென்டல் ட்ராமா இருந்தது. இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோமே, அந்த பர்ஸை யாராவது எடுத்திருந்தால் அவங்க இதை யோசிச்சு பார்ப்பாங்களா? கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? ஒருவேளை யோசிச்சு பார்த்தாங்கன்னா, இப்போ நான் அலையும் போது அவர் கூட இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா டெப்போவில் போக பஸ்ஸு, இந்த பஸ்ஸு போய் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கிடையாது, டெப்போ கிடையாது, நாங்கள் கேட்கணும் இல்லை நீங்கள் அது வந்து ஐயப்பந்தாங்கல் டெப்போவில் போட்டிருப்பாங்க அப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு நடந்த சம்பவம்னா, நான் 6:30 மணி போல் தொலைச்சிட்டேன்னா ராத்திரி 10-11 மணி வரைக்கும் நான் தெருவாக அலைஞ்சு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் முகத்தை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அவங்க இன்றைக்கி அந்த பர்ஸை திருடின ஒருத்தன் கூட வந்திருந்தா, நான் இப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு இல்லாமல் நடந்து வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்தே திரும்பி வர மாதிரி வந்ததை பார்த்தான்னா கண்டிப்பாக அவங்க மனசு யோசிக்கும் இல்லையா அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் தான் வால்மீகிக்கான விதை. அடுத்து படங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? என்ன நடந்தது அதுக்கப்புறம்?
இல்லை, வால்மீகி வணிக ரீதியாக வரலைன்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே எண்ணம் ஒன்று வந்தது. ஒரு படம் வரணும் அப்படின்னா ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணினால் அந்த ஹீரோக்கான படமாக வந்ததுன்னா அது பெருசாக வந்திருக்குமோ ஒருவேளை. இந்த ஃபுட்ஃபால் நிறைய, அதாவது ஒரு படம்னா ஒரு புது நடிகருடைய படம் அப்படின்னாலே தேட்டருக்கு வர்றது கொஞ்சம் குறைஞ்சிடும். அது பேசப்படணும். நல்ல படம்னா கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அந்த கருத்தை என்றைக்குமே நான் மறுத்து சொல்ல மாட்டேன். ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி படமாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ரீச் ஆகிடும். வால்மீகி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருந்தால் ஒருவேளை ரசிகர்கள் இன்னும் அதிகமாக கொண்டாடி இருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை ஒத்துக்கணும். அதற்கான முழு பொறுப்பையும் இயக்குனராக நான் தான் எடுத்துக்கணும். எனக்கு அதற்கான சுதந்திரங்கள் வழங்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த நெருக்கடினால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். வியாபார ரீதியான காரணங்களை தாண்டி மற்ற எல்லா சுதந்திரங்களும் எனக்கு வழங்கப்பட்டது. மியூசிக் டைரக்டர் சொன்னேன் பாருங்கள், எனக்கு நான் கொடுத்த பட்ஜெட்டு மாதிரி 10 மடங்கு பட்ஜெட்டுக்கு நான் மியூசிக் டைரக்டர் கேட்டேன். எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த சில சுதந்திரங்களும் எனக்கு இருந்தது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு இது போதும், இது நல்லா இருக்குங்கிற மாதிரி வச்சுக்க. அன்றைய மெச்சூரிட்டி வேறு. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுவோம் நம்ம, ஓகே இப்போ இந்த பாதையில் போனோம் சரியா இல்லை அப்படின்னா உடனே அடுத்ததுன்னு ஒரு முயற்சியை செஞ்சு பார்ப்போம். சரி, ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகளுக்கு சிலது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இடைப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐ நீடட் அ பிரேக். நான் ஓகே கொஞ்ச நாள் வேலை செய்யலாம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்துட்டு சத்யஜோதியில் வேலை செஞ்சேன், ரடானில் வேலை செஞ்சேன். ஸோ இங்கே அப்போ தான் அந்த யூடியூப் கண்டென்ட்ஸ் எல்லாம் பிரபலமாக ஆரம்பித்தது. ஸோ யூடியூப் கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவான ப்ராசஸில் வந்துருந்தேன். டெலிவிஷன் சைடில் சீரியல்ஸுக்கான சில கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு க்ரியேட்டிவ் பார்ட்டில் வேலை செஞ்சிட்ருந்தேன். டைரக்ஷனை தாண்டி எழுதுறதுக்கு இல்லை நிர்வகிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கற்றுருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் உள்ளுக்குள்ளே ஆசையும் இருந்தது. ஸோ தயாரிப்பு சார்ந்த விஷயங்களையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப உண்மையாக ஷேர் பண்ணிங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் ரொம்ப மனசுலேருந்து பேசின ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக நாங்கள் கொடுத்துருப்போம் நாங்கள் நம்புகிறோம். அடுத்து உங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்னு இதை நம்ம எடுத்துக்கோம். இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் நடிகராக பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னீங்க. அதுவும் வெற்றி அமைய வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் சார். சுழலும் வரை பூமி, சுட்டும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நான் மனிதன், போராடி கொண்டே இருப்பேன், வெற்றியை அடைவேன். அந்த நம்பிக்கை எல்லோரும் வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லபடியாக இருப்பீங்கன்னு உங்கள் எல்லாரையும் நானும் வாழ்த்துறேன். இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாக நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.